சூரா அல் ஹிஜ்ருடைய 88வது வசனம் வரை பார்த்தோம். இந்த 88வது வசனத்தில் அங்கிருந்து 93 வரையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்போம். وَلَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ إِلَى مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِنْهُمْ. அந்த காஃபிர்களில் பல பேருக்கு நாம் என்ன சுகம் கொடுத்தோமோ அந்த சுகத்தை உங்கள் கண்களால் ஏறிட்டு பார்க்க வேண்டாம். وَلَا تَحْزَنْ عَلَيْهِمْ, அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். وَخْفِضْ جَنَاحَكَ لِلْمُؤْمِنِينَ, நபியே உமது இறக்கையை நீங்கள் முஃமின்களுக்காக தாழ்த்துவீராக. وَقُلْ, நபியே சொல்லுங்கள், இன்னி அனன் நதீருல் முபீன், நான் பகிரங்கமான தெளிவான எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்று சொல்லுங்கள். கமா அன்சல்னா அலல் முக்தஸிமீன், பிரிவினை செய்தவர்கள் மீது நாம் இறக்கி வைத்ததை போல. அல்லதீன ஜஅலுல் குர்ஆன அஸீம், குர்ஆனை வேதத்தை பல கூறுகளாக பாகங்களாக யார் ஆக்கினார்களோ அப்படிப்பட்ட பிரிவினைக்காரர்கள் மீது நாம் இறக்கியதை போலவே நான் பகிரங்கமான எச்சரிக்கையாளன் என்று சொல்லுங்கள். فَوَرَبِّكَ لَنَسْأَلَنَّهُمْ أَجْمَعِينَ عَمَّا كَانُوا يَعْمَلُونَ, அவர்கள் அனைவரிடமும் அவர்கள் செய்வதை பற்றி நாம் அவர்களை விசாரிப்போம், விசாரணை நடத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுல கடந்த வாரம் 88வது வசனத்தினுடைய சில விஷயங்கள் சொல்லப்பட்டன. அல்லாஹுவின் தூதரை பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் பார்வையை உயர்த்த வேண்டாம், பார்வையை நீட்ட வேண்டாம், அதாவது அண்ணாந்து பார்க்க வேண்டாம், ஆச்சரியப்பட்டோ கைசேதப்பட்டோ நீங்கள் பார்க்க வேண்டாம். நாம் சில பேருக்கு சுகம் கொடுத்திருக்கோம், சில பேருக்கு இந்த உலகத்தின் சில வளங்களை, இந்த உலகத்தின் சில செல்வங்களை, கொடைகளை எல்லாம் வழங்கி இருப்போம். அதை பார்த்து அவர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதே என்று நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதற்கு முந்தைய ஆயத்திலே அல்லாஹ் சொன்னான், மகத்தான குர்ஆனை கொடுத்தோம், சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற பேரு பெற்ற 7 வசனங்கள் பெரும்பாக்கியமாக உங்களுக்கு கொடுத்தோம். அதையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, குறிப்பா துன்யாவின் சுகங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் நீங்கள் பார்வைகளை நீட்ட வேண்டாம் என்று வருகிறது. கடந்த தஃசீரிலும் சொன்னோம், குர்ஆன் போன்ற ஞானம் வழங்கப்பட்ட, மார்க்க ஞானம் வழங்கப்பட்ட ஒருவர் உலக ரீதியான சில வசதி வாய்ப்புகளை கொடுக்கப்பட்ட ஒருவரை பார்த்து ஆகா அவருக்கு நிறைய கிடைத்திருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டாலோ, அண்ணாந்து பார்த்தாலோ, அதை பெரிதாக நினைத்தாலோ, இவர் ஒரு பெரிய விஷயத்தை சிறிதாக்குகிறார், சிறிய விஷயத்தை பெரிதாக்குகிறார். குர்ஆன் என்பது ஆக பெரியது, அதை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். துன்யாவின் சுகங்கள் எல்லாம் குறைவானது, அடுத்தவர்களுக்கு அது கிடைத்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுவதன் மூலம் அந்த துன்யாவை நீங்கள் பெரிதாக கருதுகிறீர்கள். ஒரு பெரியதை சிறிதாக்குவது குற்றம், ஒரு சிறியதை பெரிதாக்குவது குற்றம். எனவே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் உங்கள் கையிலே இருக்க நீங்கள் அடுத்தவர்களை அண்ணாந்து பார்க்க வேண்டாம். இது எப்போது இறங்கியது என்பது குறித்த பின்புலங்களை எல்லாம் பார்க்கிற போது, வெளியூர்களிலே இருந்து ஒரு 7 வாணிப கூட்டம் வந்திருந்தது. காஃபிலா என்றால் வணிக குழு. 7 வாணிக குழுக்கள் வந்தது, எல்லாமே யூதர்களுக்கு சொந்தமானது. பனு குறைவா என்கிற யூதர்களுக்கும் பனு நுவைர் என்கிற யூதர்களுக்கும் சொந்தமானது. இதுல பார்த்தா எக்கச்சக்கமான பட்டாடைகள், வாசனை திரவியங்கள், நகைகள் போன்ற அணிகலன்கள், இன்னமும் மனிதனின் கண்களை கவரக்கூடிய ஏராளமான பொருட்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய சரக்கு
வணிக குழு ஒன்று வந்த போது முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுக்கு இடையில இப்படி பேசிக் கொள்ளுகிறார்கள். அம்வாலுலனா, இந்த காசு பணம் எல்லாம் இவ்வளவு செல்வம் எல்லாம் நமக்கு இருந்தால் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கலாமே, இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொருள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டுமே என்று யூதர்களுக்கு கிடைக்கப்பட்ட சொத்து சுகங்களை குறித்து ஆச்சரியப்பட்டு முஸ்லிம்கள் பேசிய போது அல்லாஹ் சொல்லுகிறான், 7 வணிக குழுக்களை விட உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற 7 ஆயத்து மகத்தானது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து வலந்தாலின் வரை இந்த 7 ஆயத்துகள் என்பது 7 வணிக குழுக்களை விட, அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஏராளமான செல்வங்களை பொருட்களை விட இது மகத்தானது. நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு, நீங்கள் அடுத்தவர்களுக்கு நாம் தந்திருக்கிற சுகங்களை குறித்து எப்போதும் அண்ணாந்து பார்க்க வேண்டாம். பொதுவா இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு கிடைத்ததை பார்த்து கொண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டே இருப்பவன் எந்த காலத்திலும் அவன் நிம்மதியாக இருக்கவே முடியாது. இன்னொரு சில அறிவிப்புகளில் இப்படி வருகிறது, பனு முஸ்தலக் என்ற ஒரு கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரத்தாரினுடைய கொழுத்த ஒட்டகங்கள், அந்த கோத்திரத்தாருக்கு சொந்தமான மாடுகள் ஒட்டகங்களிலே இருந்து ஆடுகளிலே இருந்து கறக்கப்படுகிற பால்கள், இவைகளை எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஆகா இவர்கள் வளம் மிக்கவர்கள், இவர்கள் செல்வ செழிப்பு மிக்கவர்கள் என்று அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட போது இந்த ஆயத்து இறங்கியது. ஏன் அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும்? உங்களுக்கு கொடுத்திருப்பதை பாருங்கள். எனவே உலகத்திலே மார்க்க ரீதியாக ஞானம் கொடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் உலகத்தில் சுகங்களை கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து, இவனுக்கு இருப்பது இவ்வளவு சுகங்கள் இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு பார்க்க வேண்டாம். இதே ஆயத்தினுடைய இன்னொரு கருத்து, நீங்கள் அண்ணாந்து பார்க்க வேண்டாம், பார்வையை நீட்ட வேண்டாம் என்றால் என்ன பொருள்? பொறாமைப்பட வேண்டாம். உலகத்துல யாருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருந்தாலும் சரி, இன்னொருத்தன் அதை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்வுக்கே அல்லாஹ் சொல்றான், அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களில் மிகவும் மோசமான குணங்களை பட்டியலிட்டால் பல பேரிடத்திலே பொறாமை என்பது முதலிடம், தற்பெருமை என்பது 2வது இடம். இன்னும் பல மார்க்க அறிஞர்கள் தற்பெருமையை முதலில் வைத்து பொறாமையை 2வது சொல்லுவார்கள். மிகவும் அற்பமான கேவலமான ஒரு நிலை பொறாமைப்படுதல் என்பது. பொறாமை என்பது என்னன்னா, அடுத்தவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுகங்கள் நீங்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பெயர் பொறாமை. இங்க தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு, நம்ம நல்லா கவனிக்கிறோம். ஒண்ணு பொறாமை, இன்னொன்னு ரோஷம். யாராவது ஒருவர் ரொம்ப கல்வி வளம் பெற்றிருக்கிறார், நற்குணம் பெற்றிருக்கிறார், எல்லாரிடத்திலேயும் நல்ல பெயர் பெற்றிருக்கிறார், இப்படி எல்லாம் உள்ள ஒருத்தரை பார்த்து நான் அவர் மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் ரோஷம். இந்த ரோஷம் வரவேற்கத்தக்கது. ரோஷத்தை பொறுத்தவரையும் வரவேற்கலாம். அவர் இவ்வளவு விவாதம் செய்யறார், நானும் அந்த மாதிரி செய்யணும். அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும், எனக்கும் அந்த மாதிரி தெரியணும். அவர் ஹலாலான வழிகள்ல இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறார், நானும் அப்படி சம்பாதிக்கணும். ஒருவரை பார்த்து அவர் போல் நான் ஆக வேண்டும் என்று நினைப்பதற்கு பெயர் ரோஷம். இது மார்க்கத்துல அனுமதி உண்டு, சொல்ல போனா இது வரவேற்புக்குரியது. இன்னொன்னு இருக்கு பொறாமை. பொறாமை என்னன்னா, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்ல, அது அவன்கிட்ட விட்டு நீங்கி என் கைக்கு வந்துடணும், அவனை விட்டு போயிடணும். அவன்கிட்ட இருக்கிற செல்வம் அது காலியாகி என் கைக்கு வந்துடணும். அவன்கிட்ட இருக்கிற சம்பாத்தியம் அது காலியாகி என் கைக்கு வந்துடணும். அவன்கிட்ட இருக்கிற வீடு வாசல் அது அவன்கிட்ட இருந்து போய் என் கைக்கு வந்துடணும். இது பொறாமை. பொறாமை வேறு, ரோஷம் வேறு. சில இடங்களில் ஹதீசுகளில் கூட அரபியில் ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா நாம தான் வைக்கும் போது பொறாமைன்னு அர்த்தம் வைக்க கூடாது, ரோஷம்னு அர்த்தம் வைக்கணும். உதாரணமா சஹீஹுல் புகாரில் இருக்குது, 2 பேர் இந்த உலகத்தில் ரோஷத்திற்குரியவர்கள்.
யாரு ரெண்டு பேரு? ஒரு கல்வியாளன் கல்வியை கற்றுக் கொடுக்கப்பட்டு அவன் அந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான், அதை வைத்து நற்காரியம் செய்கிறான், தீர்ப்பு செய்கிறான், அவன் ஒருவன். இரண்டாவது, இறைவன் செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிறான், அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு அவன் இறைவனுடைய பாதையிலேயே அந்த செல்வத்தை செலவழிக்கிறான். இந்த ரெண்டு பேரும் பொறாமைக்குரியவர்கள். பொறாமைனா இந்த இடத்துல ரோஷத்திற்குரியவர்கள். ரோஷம் வேறு, பொறாமை வேறு. யாரை பார்த்தும் ரோஷப்படலாம். அதாவது ஒருத்தர் ஒரே வீட்டுல ரெண்டு பேரு, ஒருத்த மதிப்பெண் கூட ஒருத்த மதிப்பெண் குறையன்னு ஒருத்தரப்ப திட்டப்பவே சொல்லுவான். அவனை பார்த்து உனக்கு ரோஷம் வரலையா? ரோஷம் வரலையான்னா அவன் போல் நீ ஆக வேண்டும் என்று உனக்கு எண்ணம் இல்லையா அப்படின்னு அர்த்தம். பொறாமைதான் தவறானது. பொறாமைக்காரனுக்கு எந்த காலத்திலேயும் நிம்மதியா இருக்க முடியாது. யாராவது ஒருத்தன் வளர்ந்தான்னா இந்த வளர்றவன்லாம் நல்லா தூங்கிடுவான், இவன் தூங்க மாட்டான். காரணம், அவன் வளர்றானே, அவனுக்கு கிடைக்குதே, அவனுக்கு நிறைய வருதே, இவன் தூங்க மாட்டான். பொறாமை இவ்வளவு மோசமாக இந்த மார்க்கத்தில் பாதிக்கப்படுவதற்கு முக்கியமான இன்னொரு காரணம் உண்டு. என்னன்னா, ஒரு வகையில் இது அல்லாஹுவின் மீது எழுத்தராது என்கிற அல்லாஹுவின் மீது குறுக்கீடு செய்வது. நீ அவனுக்கு கொடுத்தது தப்புன்னு நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். ஒருத்தன் இருக்கக்கூடிய ஆற்றல், செல்வம், அறிவு ஏதாவது ஒண்ணு அவன்கிட்ட இருந்து போகணும்னு நான் நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தது தப்புன்னு நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். இது இறைவன் மீதே செய்யப்படுகிற குறுக்கீடு. இறைவன் அவனுக்கு வழங்கியதை குறித்து இவன் ஆற்றுகிற எதிர்வினை. அதனால்தான் உலகத்தில் மோசமான குற்றங்களில் முதல் இடத்திலே இந்த பொறாமை என்பது வைக்கப்படுகிறது. சரி, இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பொறாமை எண்ணம் வர்றது தப்பு அப்படின்னு இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற உலகத்தின் ஆகச்சிறந்த படைப்புகளுக்கு பொறாமைங்கிறது வரவே கூடாது. எனவே அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்லுகிறான், நாம் யாருக்கெல்லாம் சுகங்களை அளித்திருக்கிறோமோ அவர்களை நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம். என்பதற்கு நீங்கள் யாரையும் பொறாமைப்படாதீர்கள் என்று பொருள். முதலாக இந்த மண்ணிலே நடைபெற்ற குற்றமான இப்லீஸினுடைய சஜிதா மறுப்பிற்கு காரணம் ஒரு வகையில பொறாமைதான். எனக்கு இத்தனை வருஷமா இங்க இருக்கிற எனக்கு இல்லாத ஒரு இதை இவருக்கு திடீர்னு ஒரு மனித படைப்பொன் ஒன்றை உருவாக்கி இத்தனை பேரை வச்சு சஜிதா செய்ய வச்சு சங்கை செய்யப்படுவதை பார்த்து கொடுக்கவில்லை. அல்லாஹ் யாருக்காவது ஏதாவது வழங்கினால் அதற்கு பின்னாலே உள்ள என்ன சூட்சுமம், சூழ்ச்சி, அல்லாஹ் என்ன நினைக்கிறான், நாட்டம் என்ன என்பது நமக்கு தெரியாது. சில நேரம் அது நன்மைக்காக வழங்கி இருக்கலாம், தீமைக்காக வழங்கி இருக்கலாம். ஒருத்தனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்ச உடனே அதை குறித்து பொறாமைப்படுவது கூடாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்க கூட இருக்கிற முஃமின்களுக்கு உங்கள் ரெக்கையை தாழ்த்துங்கள். குர்ஆன்ல நிறைய இடத்துல இப்படி வருது, ரெக்கையை தாழ்த்துங்கன்னு வருது. ரெக்கையை தாழ்த்துறதுன்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட நீங்க அன்பா, பிரியமா, கருணையா அவங்க கூட இருங்க. பெற்றோர்களை குறித்து குர்ஆன்ல வர்றப்ப வருது, பெற்றோருக்கு உங்கள் ரெக்கைகளை முழுசா தாழ்த்துங்க அப்படின்னு அர்த்தம். ரெக்கையை தாழ்த்துறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர்களோடு அன்பை, பிரியத்தை, கிருபையை, கருணையை இதையெல்லாம் அங்க காட்டணும். ரசூலை சுத்தி இருந்தவங்க எல்லாம் யாரும் விஐபிகளா இல்ல. இந்த ஆயத்துல வந்த மாதிரி அந்த பணக்காரன் இந்த பணக்காரன் விஐபி ஒட்டகத்துல செல்வம் இறங்குது, வணிக குழு இதெல்லாம் எதுவுமே இல்லை. பாக்கெட்ல 10 காசு இல்லாதவங்க தான் ரசூலுல்லாஹை சுற்றி இருக்கிற சஹாபாக்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, கபாப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யார்கிட்டயுமே அன்றாட செலவுக்கு கூட பணம் கிடையாது. அன்றாட செலவுக்கு கூட இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், திண்ணை மதரசாவில இருந்த ரசூலுல்லாஹ்விடத்துல பாடம் படித்து ஒரு 4 வருஷம் கூட இருந்தவங்க தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் பல தடவை மயங்கி மயங்கி விழுவார்கள். விழுவதற்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை, பசி. பசி, பட்டினி. உடல்நலம் சரியில்லாமல் அல்ல.
அப்ப என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிற இவர்களுக்கு நபியே உங்கள் ரெக்கையை இவர்களுக்கு தாழ்த்துங்கள் அப்படின்னா, இவங்களை அணைச்சு அரவணைச்சு அவர்களோடு இணைந்து இயைந்து நீங்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். யாருமே பரம்பரை ஏழைகள்னா அதுவும் இல்லை. சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் மிகப்பெரிய செல்வத்தை ஒரு காலத்தில் நிர்வகித்தவர்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு போறப்ப எல்லா காசையும் ஊர்ல விட்டுட்டு போனான். மக்காவுல காசை கையில எடுத்துட்டு போன அவன் மக்காவில சம்பாதிச்சதை எல்லாம் வெளியூருக்கு இவர் எடுத்துட்டு போக விட்டுருவோமா அப்படின்னு பேசலாம். உன் ஊர்ல சம்பாதிச்சதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா காசையும் விட்டுட்டு போனாங்க. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல நிக்கிறப்போ ஒரு திருகம் இல்லை, ஒரு தீனார் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்படியே ஓட்டாண்டியா வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, உடுத்திய துணியோடு வர்றதுன்னு அப்படி வந்தவர்கள். அல்லாஹ் ரசூலுக்கு என்ன உத்தரவிடுகிறான்? பெரிய பெரிய செல்வந்தர்களை உங்கள் கண்கள் அவர்களை பார்க்க வேண்டாம். இந்த கூட இருக்காங்கல்ல, இவங்களை பாருங்க. நீங்க இவங்களை கவனிச்சா போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் மிகவும் ஏழை சஹாபாக்களாக இருக்கக்கூடிய இந்த ரசூலை சுற்றி இருக்கிற முன்னாள் அடிமைகளாக இருந்தவர்கள், ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், இவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் என்னை உங்களோடு இருக்க சொல்லி இருக்கிறார், நான் என் மௌத்து வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். ரசூலுல்லாஹ் நிறைய தடவை சொன்னார், மௌத்து வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். உங்கள் இறக்கைகளை நீங்கள் தாழ்த்துங்கள். அடுத்து அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், நபியை அறிவிப்பு செய்க, இன்னி அனன் நதீருல் முபீன், நான் பகிரங்கமாக எச்சரிப்போம். ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன்ல 2 பேர் இருக்கு, மாறி 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 வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 99 பேர் 100 பேர் அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா மாதிரியே ரசூலுல்லாஹ்வுக்கு அஸ்மாஉர் ரசூல் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள் முஹம்மது அப்படிங்கிற மாதிரி, ஹாமிது, மஹ்மூது, இப்படி எல்லாம் நிறைய பேர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. ஆனா திருக்குர்ஆன் வழிநெடுகிலும் சொல்லக்கூடிய பெயர்கள் ரசூல் மட்டுமல்ல, பல்வேறு நபிமார்களுக்கு சொல்லப்படுறது அவர்களின் வருகை புரிந்த நோக்கத்தை தெரிவிக்கக்கூடிய வசனம் 2 பேர். என்னன்னா, ஒன்னு பஷீர், இன்னொன்னு நதீர். பஷீர்னா நல்ல செய்தி சொல்றவர்கள் அப்படின்னு அர்த்தம், நதீர் அப்படின்னா எச்சரிக்கை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். இன்னி அனன் நதீருல் முபீன், நான் பகிரங்கமாக எச்சரிக்கை செய்பவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை எச்சரிக்கையாளராக முதலில் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆரம்பத்துல வகி வர்ற நேரத்திலேயே என்ன நடந்ததுன்னா, முதல்ல அல்லாஹ் எச்சரிக்கை தான் செய்ய சொன்னான். நாயகமே, நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் முதல்ல எச்சரிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு நபியிட்டையும் இந்த 2 பண்பும் இருக்கும். அந்த நபியை ஒட்டி வரக்கூடிய அழைப்பாளர்கள், மார்க்கத்தை சொல்பவர்கள் எல்லாத்துக்கும் இது 2 இருக்கணும். அவர் பஷீராக இருக்க வேண்டும், நல்ல செய்தி சொல்லும் வண்ணம். அவர் நதீர், அவர் எச்சரிக்கையாளராகவும் இருக்க வேண்டும். 2மே வேணும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி அனன் நதீருல் முபீன், நான் பகிரங்க எச்சரிக்கை விடுப்பவன் என்று சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலம் எல்லாம் மொத்தம் அவர்கள் வகியாய் பெற்று வாழ்ந்த சுமார் 23 வருடங்கள். இந்த 23 வருடங்களிலும் சில நேரங்களில் அவர்கள் பஷீராக இருப்பார்கள், பல நேரங்களில் நதீராக இருப்பார்கள். அறிஞர்கள் இப்படியும் சொல்லுவதுண்டு, மேராஜிற்கு முந்தைய ரசூலுல்லாஹ்வினுடைய சற்றேறக்குரிய 13 வருஷம் 14 வருஷம் அதிகமா பஷீராக இருந்தார்கள். அதற்கு பிறகு மேராஜிற்கு போய்விட்டு வந்ததற்கு பின்னால் நரகத்தினுடைய பல்வேறு காட்சிகளையும்
அதனுடைய கோரமான தண்டனைகளையும் பார்த்துவிட்டு வந்ததற்கு பின்னால் பிந்தைய 10 ஆண்டுகள் மிக அதிகமாக அவர்கள் நதீர் என்கிற எச்சரிக்கையானதாக இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் இங்கே சொல்லுகிறாங்க, அனல் நதீருல் முபீன், நான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுப்பவன். இந்த எச்சரிக்கை எல்லாருக்கும் கொடுத்தான். அதுல சொல்றான், குர்ஆனை வேதத்தை பல பாகங்களாக பிரித்து கொண்டார்களே, அப்படிப்பட்ட பிரிவினைக்காரர்கள் மீது நாம் இறக்கியதை போல வேதனை இறக்கின மாதிரி. இந்த ஆயத்துல முகுத்தசிமின்னு ஒரு வார்த்தை வருது. பிரிவினைக்காரர்கள் யார்? இந்த பிரிவினைக்காரர்கள் நல்லா சொல்றான் அப்படின்னு தப்சீர்கள்ல பார்த்தா, அதற்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்துல வந்திருக்கிற முகுத்தசிமீன் அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு 40 பேர் இருந்தாங்க. இவங்களுக்கு வேலை என்னன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இணைவோரை தடுப்பது. ரசூலுல்லாஹ்விடத்தில் யாராவது சென்று பேசினால் அவர்களை தடுப்பது, இதுதான் வேலை. இதுல ஒரு 16 பேர் முக்கியமான லீடர்கள். அன்றைக்கு மக்காவிலே இருந்த பெரிய தலைவராக கருதப்பட்ட வலீத் இப்னு முகைரா என்பவர் இந்த பணிக்காகவே ஒரு 16 பேரை நியமித்தார். இந்த 16 பேர் மக்காவினுடைய வீதியெல்லாம் நிற்பார்கள். மக்காவுக்கு எந்த வழியெல்லாம் உள்ள என்ட்ராக முடியுமோ அத்தனை வழியிலையும் அவங்க நிற்பாங்க. அவங்க வேலை என்னன்னா, உள்ள வர்ற யாரா இருந்தாலும் வியாபாரிகள் வருவார்கள், வணிகர்கள் வருவார்கள், வெளியூர்காரர்கள் வருவார்கள், கஅபாவை தவாஃப் செய்ய வருவார்கள். யாரு வந்தாலும் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட முஹம்மதுட்ட போகாதீங்க, போனாலும் பேசிடாதீங்க, தவறி கூட அவர் வார்த்தைகள் எதையும் காதுல வாங்கிறாதீங்க, இப்படின்னு சொல்றதுதான் வேலை. குறிப்பா அவர்கள் அங்கே திருவிழா போன்று அவர்கள் கொண்டாடக்கூடிய நேரங்களில் இந்த நேரங்களில் எல்லாம் அங்கே சுற்றி இருப்பவர்களிடத்தில் இந்த 16 பேரும் அந்த வேலையை செய்வார்கள். இவர்களை அனுப்பி வைப்பதெல்லாம் இந்த வலீத் இப்னு முகைரா என்பவர். சொல்றது என்ன தெரியுமா? தன்னை நபி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய முஹம்மது என்பவர் இங்கே இருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் தானாக நீங்கள் உங்களை இழந்து விடுவீர்கள், மெய்மறந்து விடுவீர்கள். அவர் அப்படிப்பட்ட சூனியக்காரர், வார்த்தைகளை வடித்தெடுப்பதில் அவர் வல்லவர், கவிஞர். எனவே இந்த சூனியத்தில் நீங்கள் சிக்கிக் கொண்டால் உங்கள் குடும்பம் பிரிந்துவிடும், உங்களுடைய உறவு உங்களை விட்டு போய்விடும். அவர்களிடம் இணைந்த பல பேரை அவர் இவ்வாறு செய்து விட்டார். அவரோடு யாரெல்லாம் பேசி அவருடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் குடும்பத்தை பிரிந்து விட்டார்கள், அவர்கள் உறவுகளை பிரிந்து விட்டார்கள். அதனால பல்வேறு பத்வாக்களுக்கு, சாபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். நீங்க அது மட்டும் இல்ல, கடைசியில அவர்களில் சில பேர் மோசமான மரணத்தையும் தழுவினார்கள். அதனால நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் இவங்க வேலை. இவங்களுக்கு பேரு அல் முக்தசிமீன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கமா அன்ஸல்னா அலல் முக்தசிமீன். முக்தசிமீன் என்றால் பிரிவினைக்காரர்கள். இந்த பிரிவினைக்காரர்களுடைய வேலையை தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். இவர்கள் முக்கியமாக பார்த்த பணி, குர்ஆன்ல பல இடங்கள்ல ஒரு வார்த்தை வருது, யசுத்தூன அன் சபீலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையில், மார்க்கத்தில் அல்லாஹ்வை நெருங்குவதை விட்டும் ரசூலை நெருங்குவதை விட்டும் மக்களை தடுக்கக்கூடிய வழி. பொதுவாகவே ஒரு நல்ல காரியம் தடுக்க தான் வேகமா வளரும். சும்மா விட்டா கூட யாரும் அதை எப்படி இருக்கலாம். ஒரு விஷயத்தை நாம போய் அதை தடுக்க போக அது உண்மையாகவே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் தடைகளை தாண்டி அது நிச்சயமாக வளர்ந்து விடும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமும் பெரிய சான்று. சந்துக்கு சந்து, முக்குக்கு முக்கு, மூளைக்கு மூளை நின்று தடுத்தும். முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சில சஹாபிகள் காதுல பஞ்ச வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. பஞ்சு வச்சுக்கோ, முகம்மதுடைய வார்த்தை காதுல விழுந்துற போகுது. ஏன்னா அவர்களுக்கு அந்த அளவுக்கு பயம். அந்த வார்த்தை விழுந்தா ஆளு மாறிடுவாங்க. ஏன்னா அது மனிதர்களின் வார்த்தை அல்ல,
மனிதர்களின் வார்த்தை. அது அந்த அஞ்சுல வச்சு அடைச்சு அனுப்பிச்ச சாமி பேர் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய அறிவாளி. அவர் சொன்னதை அவங்க கூட்டம் பூரா கேட்பாங்க. அவர் எழுதுற கவிதைகளை தான் அவங்க குடும்பம் பூரா வேதம் மாதிரி படிப்பாங்க. தவுஸ்ன்னு சொல்லி ஒரு கோத்திரம் இருக்கு. அந்த கோத்திரத்தார் அவங்க வீடுகளை பத்தி எல்லாம் வரலாறுல வருது. எல்லாத்துலயுமே இவர் எழுதின கவிதை தான் இருக்குமா. எப்ப பார்த்தாலும் ஓலையில வச்சுக்கிட்டு என்ன வேலைன்னா இவர் எழுதின கவிதையை சத்தமா படிக்கிறது. அது என்னமோ ஒரு குரான் மாதிரி அவங்களுக்கு. அப்போ தன் சமூகத்தால் மதிப்புப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர் துஃபைல் இப்னு அம்ரு தௌசி. அவர் இந்த ஹஜ்ஜுடைய மோசம் எல்லாரும் மக்காவுக்கு வரக்கூடிய சீசன் டைம்ல உள்ள வர்றாரு. தப்பித்தவரை அவரு முகமது சந்திச்சுட்டா, அவரு முகமதுவின் வார்த்தைகளை கேட்டு விட்டால், அவரு போய் ஊர்ல சொன்னா இவர் ஒரு வார்த்தைக்கு அங்க ஊரே கட்டுப்படும். இது பெரிய எதிர்வினையை உண்டாக்கிடும்னு பயந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, துஃபைல் இப்னு அம்ரு தௌசி மக்காவுக்குள்ள என்ட்ராங்கிறப்பவே தனியா அவரை தள்ளிட்டு போய் அவர்கிட்ட சொன்னாங்க, உள்ள போற நீ எச்சரிக்கையா இருக்கணும். கொஞ்ச நாளா இப்படி ஒருத்தர் முத்தஇல் நுபுவா நபித்துவத்தை தாவா செஞ்சுட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு முகமதுன்னு பேரு. அவர்கிட்ட போறவங்களை எல்லாம் வார்த்தைகளால் இப்படி மயக்கி விடுகிறார். எல்லாத்தையும் சொல்லி அவரும் அதை உறுதியா நம்பினார். அதான் பெரிய விஷயம். மிகச்சிறந்த கவிஞர். அவர் என்ன செய்யணும்னா, பரவாயில்ல எனக்கு வார்த்தைகள் தெரியும், கவிதை தெரியும், அவர் என்கிட்ட ஏதாவது பேசினா நான் தாராளமா எதிர்த்து நானும் பேசுவேன். நான் பார்க்கிறேன், கருத்தால் நான் மோதுகிறேன். அவர் எந்த வார்த்தைகள் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவரை கவிஞர் என்கிறீர்கள், நானும் கவிஞர் இப்படின்னு தானே சொல்லணும். இவனுக்கு பேசின பேச்சுல அவருக்கே பயம் வந்துருச்சு. எங்க நாமளே நம்ம கண்ட்ரோல இழந்துருவோமோன்னு முடிவு பண்ணி அவரு சொல்ற வரலாறு இருக்கு. நான் காதுல பஞ்ச வச்சு அடைச்சிட்டு தான் போனா, அதையெல்லாம் தாண்டி பைத்துல்லாவுக்கு பக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய திலாவத்தின் சப்தம், அவர்களினுடைய குர்ஆனுடைய வார்த்தைகள் காதுல விழுந்துருச்சு. பொதுவா நடுநிலை சிந்தனையோடு இருப்பவன், அறிவுஜீவியாக இருப்பவன், எதையும் எடை போட்டு பார்க்கிற சிந்தனை திறன் மிக்கவன், அவன் வார்த்தைகள்ல வித்தியாசம் கண்டுபிடிச்சிருவான். இப்ப இந்த வார்த்தையை காதில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளை வாங்கினதுதான் இந்த காதுல இருக்கிற பஞ்சையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கேட்க ஆரம்பிச்சார். சரி, கேட்க ஆரம்பிச்சவரும் பக்கத்துல போய் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசணும்ல, பேசல. இன்னும் தொலைவுல இருந்து நிறைய கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்துல முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. அதுவரையும் அவர் பேசல, துஃபைல் இப்னு அம்ரு தௌசி. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனோம்னு பின்னாடியே போனார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இவர்களுடைய வார்த்தைகளில் ஏதோ ஒன்று இருக்காது. ஆனா இங்க ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் இதை விட மாட்டேங்கிறான். நாம பப்ளிக்ல ஒரு மீட்டிங் வச்சோம்னா அது பல வகையிலையும் விளைவுகளை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ்வை காபால வச்சு சந்திக்க வேண்டாம், வீட்டுல வச்சு சந்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவர் நான் உள்ள நுழையலாமா அப்படின்னு அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கட்டான். உள்ள போய் உட்கார்ந்துட்டு, அதாவது அவர்கிட்ட தான் சொல்லி அனுப்பிச்சாங்க துஃபைல்கிட்ட, நீ போனா கேட்காதேன்னு. இப்ப ரசூலுல்லாஹ்வெல்லாம் ஓதல, அவர் வீட்டுக்குள்ள நீங்க அங்க ஓதுனது திரும்ப என்கிட்ட ஓதுங்கன்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இது அசல்ல சொல்ல போனா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஓதி காட்டணும், இங்க வாங்க நான் ஓதுறதை கேளுங்க அப்படின்னு. அது நடக்கல. உள்ள போனவர் ரசூலுல்லாஹ்வின் வீட்டிலே அமர்ந்து கொண்டு மீண்டும் கேட்கிறார். ஒரு சில அறிவிப்புகளிலே வருகிறது, முதஸ்ஸிருடைய சில வசனங்கள் ஓதப்பட்டதாக, வேறு வசனங்கள் ஓதப்பட்டதாகவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசனங்களை துஃபைல் இப்னு அம்ரு தௌசி அவர்களுக்கு ஓத இஸ்லாத்திலும் சேர்ந்து விட்டு, நான் என் ஊருக்கு உடனே போய் நான் எத்தி வைப்பேன், எனக்கு காலம் கடந்ததற்கு பிறகு எனக்கு அல்லாஹ் இந்த வழியை வழங்கி இருக்கிறான் அப்படின்னு. அதாவது சில பேரு
இப்ப தாமதமா இஸ்லாத்துக்கு வருவாங்க. ஆனா பரம்பரை முஸ்லிம்களை எல்லாம் விட பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இஸ்லாத்தை பிறப்பின் அடிப்படையிலேயே பெற்ற நாமெல்லாம் பை பெர்த் நம்மெல்லாம் முஸ்லிம்கள். ஆனா நம்மள்கிட்ட இல்லாத உத்வேகமும் இருக்க வேண்டிய அந்த உற்சாகமும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தர் 3 நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்துல சேர்ந்திருப்பார். அவர்கிட்ட உள்ள ஈமானும், அவர்கிட்ட உள்ள தக்குவாவும், அவர்கிட்ட உள்ள பேணுதலும், மார்க்கப்பட்டும் பார்த்தா நம்ம ஆச்சரியப்பட வைக்கும். தோசி அந்த மாதிரி லிஸ்ட்ல உள்ளவர் சேர்ந்த மாத்திரத்தில் இவ்வளவு காலமாக எனக்கு கிடைக்காத நேர்வழி தாமதமாக கிடைத்திருக்கிறது. அப்புறம் வழக்கம் போல அவர் முழு வரலாறையும் சொல்றார். நான் ஊருக்கு போனேன், எங்க ஊர்ல நுழையிறதுக்கு முன்னாடி 2 மலை இருக்கும், அங்க நின்று பேசினா ஊருக்கே சத்தம் கேட்கும். அப்ப நான் அந்த இடத்துல நின்று சத்தம் போட்டு பேசினேன், ஊருக்கே கேட்கிற மாதிரி நான் ஒரு செய்தியோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். முதல்ல எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது என்னுடைய தகப்பனாரு. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுல இருந்து எல்லா மிரட்டலும் கொடுத்தாரு. 2 நாள் நான் அவர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து நான் வாங்கின விஷயத்த பக்குவமா எடுத்து சொன்னேன். குளிச்சுட்டு அவர் எங்கிட்ட களிமா சொன்னாரு. யாரு? தகப்பனாருக்கு. போய் சேர்ந்த உடனே அதற்கு பிறகு என்ன நடக்கும்? ஆக பெரிய ஒரு ராயல் ஃபேமிலி, ஊருடைய நாட்டாம ஃபேமிலி, நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவங்கதான் ஊர்ல தீர்மானிக்கிறாங்க. அவங்க ஒரு திசை நோக்கி பயணிக்கிற போது ஊர் வேறு திசையில எல்லாம் போகாது. அப்படியே சேர்ந்து கொண்டு எக்கச்சக்கமான அவங்க கோத்திரத்தினுடைய குடும்பங்களோடு அவர் இஸ்லாத்தில இணைகிறார். இப்ப இந்த முயற்சிகள் எல்லாம் இவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியை நிறுத்தவில்லை. அல்லாஹ்வின் பாதையில் சேருவோரை, மார்க்கத்திலே இணைவோரை தடுக்கிற வேலையை தொடர்ந்து செய்தார்கள். இவர்களைத்தான் குர்ஆன் முக்தஸிமீன் என்று சொல்லுகிறது, பிரிவினைவாதிகள். சரி, இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்தஸிமீன் பிரிவினைவாதிகள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தஃசீர், இன்னொரு கருத்தும் இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய புகழ்பெற்ற விரிவுரையாளர் அல்லாமா முஜாஹித் அன்பு கொண்டவர்கள் சொல்லுவது, முக்தஸிமீன் என்றால் இது யகூதி நசாராக்களை குறிக்கும். என்னன்னா, குர்ஆனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒத்து போறதையெல்லாம் ஈமான் கொள்றது, அவங்களுக்கு ஒத்து வரலன்னா அதை பூரா முரண்படுறது. இந்த வேலையை செஞ்சதுனால இவங்களுக்கு முக்தஸிமீன்னு பேர். அல்லதீன ஜஅலுல் குர்ஆன உதீன், குர்ஆனை கூறு போட்டவர்கள். உதீன் அப்படின்னா பல பாகங்களாய், பல பிரிவுகளாய் பிரித்தவர்கள். சுருக்கமா குர்ஆனை கூறு போட்டவங்க அப்படின்னு சொல்றோம். குர்ஆனை கூறு போடுறதுன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஒத்து வருவதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், எங்களுக்கு எதெல்லாம் ஒத்து வரலையோ அதையெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்ன இவர்கள் குர்ஆனை கேலி செய்தார்கள், நினைத்ததை ஏற்றுக்கொண்டு மற்றவைகளை மறுத்தார்கள். அல்லாஹ் இவர்களை குறித்து தான் முக்தஸிமீன் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் முடிஞ்சுட்டு கடைசி 2 வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அவரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன் அம்மா கானூ யஅமலூன். இவர்கள் செய்தவைகளை பற்றி எல்லாம் நாம் அனைவரையும் விசாரிப்போம், அல்ல கேள்வி கேட்போங்கிறான். மறுமையில கேள்வி கேட்பாங்க. குர்ஆன்ல இந்த டைப்ல 2 வசனம் வருது, 2 டைப்ல வருது, 2மே முரண்பாடானது. என்னன்னா, நாம எல்லாத்தையும் விசாரிப்போம், கேள்வி கேட்போம். பல இடங்கள்ல கேட்க மாட்டோம்னு வருது. எந்த மனுஷனையும் எந்த ஜின்னையும் அவனுடைய பாவத்தை பற்றி கேட்கப்படாது அப்படின்னு வருது. வேற ஒரு இடத்துல சூரா அல் கஸஸ், வலா யுஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளை அவர்களின் பாவங்களை பற்றி கேட்கப்படாது அப்படின்றான். பல இடங்கள்ல கேட்கப்படாதுன்னு வருது, இன்னும் பல இடங்கள்ல கேட்போன்னு வருது. அனைவரையும் கேட்போம். நீங்கள் செய்ததை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். இன்னொரு இடத்துல நிறைய இடத்துல வருது, எல்லாம் கேட்பான். இப்போ கேட்பான்னு வருது, கேட்க மாட்டான்னு வருது. இது என்ன? அல்லாஹ் தஆலா கேட்பானா கேட்க மாட்டானா அப்படின்னா 2 விதமான கேள்வி.
ஒரு கேள்வி என்னன்னா, நீ செஞ்சியா அப்படின்னு கேட்கிற கேள்வி. இன்னொரு கேள்வி, நீ ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்கிற கேள்வி. இந்த முதல் கேள்வி கேட்க மாட்டான்னு அர்த்தம். அதுதான் குரான்ல எல்லாம் வருது. கேட்க மாட்டோம்னா நீ செஞ்சியான்னு எல்லாம் கேட்க மாட்டோம். அங்கதான் பதிவு இருக்குதே. பூரா நவுல் மகபூர் பதிவு பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான ரெக்கார்டு பூரா டேட்டாவும் எடுத்து வெளியே வச்சிருவான். இதெல்லாம் பூரா உன்னுடைய ஹிஸ்டரியில இருக்குது அப்படின்னு அமல் நாமான்னு சொல்றோம். அத்தனையும் எடுத்து வெளியே வச்சிருவாங்க. ஒரே ஒரு பட்டன் தான் அமுத்தன ஒண்ணு 60 வருஷம் ஹிஸ்டரியே வந்துடும் என்னென்னலாம் பண்ணாருன்னு. அதனால நீ செஞ்சியான்னு கேட்கறதுக்கெல்லாம் அங்க இல்லை. செஞ்சியான்னு கேட்கற கேள்வியே தவறு. அப்ப கேள்வி என்ன இருக்கு? ஏன் செஞ்ச அந்த கேள்வி இருக்கு. அதுதான் நாம் அனைவரையும் கேட்போம். ஏன் செஞ்சேன்னு கேட்போம். நீ செஞ்சியா அந்த கேள்வி தேவையே இல்லை. யாசின் சூரால வருதுல்ல, வாய்க்கெல்லாம் சீல் வச்சிருவோம். துகல்லிமுன ஐதீஹிம், அவங்களுடைய கைகள் நம்மள்கிட்ட பேசும். அவர்கள் செய்ததை காலு. அப்ப காலு பேசுது, கையை பேசுது, வாயை மூடி விட்டாச்சுங்கிறப்போ நீ செஞ்சியான்னு கேட்க வேணாம். திருடனையா அப்படின்னு கேட்கறத விட ஆமா நான் தான் திருடனேன்னு கை சொல்லுது. நீ அங்க போனியா கேட்கவே வேணாம், போனேன்னு கால் சொல்லுது. எந்த அளவுக்கு கை கால் இல்ல, தோல் பேசும் வருது. குரான்ல இருக்கு, தோல் பேசுது. தோல் பேச ஆரம்பிச்ச உடனேதான் ஆச்சரியப்பட்டு இப்படி தோலை பார்த்துட்டு கேட்பானா, ஏன் எங்களுக்கு எதிராக ஏன் இப்படி பண்ற, உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க, இப்படி பேசுறீங்க? தோள்கள் பதில் சொல்லுமா, அந்தப்ப நல்லா உள்ளது அந்தப்ப செய்யும் முதல்ல உங்களை எல்லாம் யாரு பேச வச்சானோ அவன் தான் எங்களை பேச வைக்கிறான் அப்படின்னு தோல் சொல்லும். எனவே தோள்கள் பேசுகிறது, கை பேசுகிறது, கால் பேசுகிறது, வாயை மூடியாச்சு. அஃபாகியும் வேற என்ன செய்ய முடியும்? அப்படி செஞ்சியா செஞ்சியான்ற கேள்வி அங்க தேவையில்லை, செஞ்சேன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் ஏன் செஞ்ச, இப்போ அவன் காரணம் சொல்லணும், அவன் பதில் சொல்லியாகும். என்ன, நம்ம பொதுவா செஞ்சுட்டோம் மாட்டிக்கிட்டோம்னு வைக்கல, எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா, இல்ல அது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சுய காரணம் ஒண்ணு சொல்லுவோம். அதுக்கு அரபியில மகதிரத்துன்னு பேர். மகதிரத் அதாவது தப்பிப்பதற்கு காரணம் கூறுதல். அந்த மகதிரத்து சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எதனால இப்படின்னா, இதனால அதனால அப்படி ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்போம்ல. அங்க எந்த மகதிரத்தும் வேலை செய்யாதுங்கிறான்ல. பேசு, நீ ஏன் செஞ்ச கேள்வி கேட்டாச்சு, நம்ம உடனே ஆரம்பிப்போம். அன்னைக்கு என்னாச்சுன்னா அப்படிப்போம்ல, லா யன்ஃபஉல்லதீன ஸலமூ மஅதிரத்துஹும், அவர்கள் சொல்லும் எந்த காரணமும் பலன் தராது. அங்கெல்லாம் ஒரு வழிதான் உண்டு. என்னன்னா, மன்னிச்சுக்கோ. அதாவது ராகிபுல் அஸ்ஃபஹானி ரஹ்மஹுல்லாஹ் குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்னவெல்லாம் பொருள் அப்படிங்கிறதுக்கு தெளிவா அவங்க எழுதின நூல் முஃபரதாத்துல் குர்ஆன்னு பேர். ராகிபுல் அஸ்ஃபஹானி ரஹ்மஹுல்லாஹ் உலகத்தினுடைய குர்ஆனை ஒட்டி எழுதப்பட்ட புகழ்பெற்ற நூல்கள்ல ஒன்று. குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம், எத்தனை அர்த்தம், என்ன செய்தி எல்லாத்தையும் எழுதியிருப்பார். அவங்க இந்த மஅதிரத்துன்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டு எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, துனியால நடக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு குற்றம் நடக்கிற போது 3 டைப் தான் இருக்குமா. 3 டைப் தான். நம்பர் 1, நான் செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்றது. நம்பர் 2, செஞ்சேன், ஏன் செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு வியாக்கியானம் கொடுக்கறது. இது நம்பர் 2. மஅதிரத்துல இது 2வது வகை. 3வது வகை, ஆமா செஞ்சுட்டேன், தப்பு நடந்து போச்சு, இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன், மன்னிச்சுக்கோ. ராகிபுல் அஸ்ஃபஹானி சொல்றாரு, இந்த 3வது வகைக்கு பெயர் தான் ஷரியத்துல அதற்கு தௌபான்னு பேர், ஷரியத்துல அதற்கு இஸ்திக்ஃபார்னு பேர். இந்த 3 வகையில 3வது வகைக்கு நாம வேகமா வந்துடணும். காரணம், மறுமையில இந்த ஃபர்ஸ்ட் 2 வகையும் எடுபடாது. எந்த 2 வகை? நான் செய்யவே இல்லையே அதுவும் எடுக்காது, நான் ஏன் செஞ்சேன்னா அதுவும் எடுக்காது. அது எதுதான் எடுக்கும்?
மூணாவது வகை மட்டும்தான் எடுக்கும். என்ன மூணாவது வகை? எல்லாம் தெரியாம பண்ணிட்டேன், நீ தான் மன்னிக்கிறவன் மன்னிச்சு. இப்போ ரகுமல சுவாமி சொல்றாங்க, மகதிரத்தினுடைய இந்த மூணாவது வகையை விசாரணை வளையத்திற்குள்ளே வருகிற வறுமை வரை தள்ளி வைக்காமல் இங்கேயே அதை செஞ்சுட்டா, நடந்து போச்சு, பண்ணிட்டேன், நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு வந்துட்டா அதற்கு பேரு தௌபா. அல்லாஹ் அவனை கழுவி தூய்மைப்படுத்தி விடுவான். கேட்பானா கேட்க மாட்டானா அப்படின்னா, ஏன் செஞ்சேன்னு கேட்பான், நீ செய்தாயா என்று கேட்க மாட்டான். குர்ஆன்ல இதுல குழம்பிடக்கூடாது. நிறைய ஆயத்துல விசாரிக்கப்படாதுன்னு வருது, சில இடத்துல விசாரிக்கப்படும்னு வருது. இது எது உண்மைன்னு தெரியலையே. சில பேர் இந்த குழப்பறதுக்குன்னே இருக்காங்க இல்லையா, குழப்பறதுக்குன்னே இருப்பாங்க. குர்ஆன்ல பாத்தீங்களா, இப்படியும் வருது அப்படியும் வருது அப்படின்ட்டு தனியா தூக்கிட்டு வருவான். நம்மளும் எடுத்து தரிசனமாக எல்லாம் பார்த்து போட்டு, ஆமா நாம் விசாரிப்போம், ஆமா நாம் விசாரிக்க மாட்டோம், இது ஏன் குர்ஆன்ல இப்படி வருதுன்னு இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒருத்தர் அப்படி பண்ணிட்டு இருந்தார். ஒரு பேர் சபீஹ் இப்னு அஸீல் அப்படின்னு பேர். சபீஹ் வேலையே என்ன தெரியுமா, குழப்பற வேலை. நிறைய பேர் அப்படி இருக்கான். பாக்கெட்ல ஒரு 4 சீட்டு வச்சிருப்பான், 4 கேள்வி. அவனுக்கு கேள்விக்கு பதிலும் தெரியாது, கேள்வி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துவான். யாருக்கையாவது அல்லான்னு 2 பேர் பள்ளியாசில உட்காந்துருப்பாங்கல்ல, இந்த நடுவுல உட்காந்துருவான். தெரியுமா இப்படி வருது, தெரியுமா அப்படியே. இந்த போற இடமெல்லாம் கேட்கறது, இதுதான் இப்படி குழப்பிட்டு இருப்பாரு. நிறைய பேர்த்துட்டு அவர் இந்த ஆயத்தை தான் கொண்டு போயிருக்காரு. வருதா, எல்லாத்தையும் கேட்போம்னு சொல்றாங்களா அல்ல, இங்க பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. இப்படி வருது, ஆமா வருது. இப்படி குழம்பிட்டே இருந்து அங்க குழம்பு நேரம் உமருல அந்த காதுக்கு போயிடுச்சு. இதால எல்லா இடத்துலயும் மக்களை உட்கார வச்சு இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சபீஹ கூட்டிட்டு வந்து நிக்க வச்சாச்சு. ஆமா என்ன இந்த 2 ஆயத்த விஷயமும் கேட்கப்பட மாட்டாதுங்கிற ஆயத்தும் ஆயத்தை வச்சுக்கிட்டு நீ ஏதோ பண்றியாமே அப்படின்னு. ஆமா இந்த 2 இப்படி வருது அப்படி வருது. இந்த 2 வந்தா நீ என்ன செய்யணும்? உனக்கு தெரியலன்னா அறிஞர்கள்ட்ட போய் உட்கார்ந்து யாரு தெரிஞ்சவங்களோ அவங்கள்ட்ட நீ கேட்டுக்கணும். அல்லது உனக்கு தெரியும்னா அதுக்கு என்ன விளக்கமோ அதோட சொல்லி தரணும். நீ இப்படி வருது பாத்தியா அப்படின்னு சொல்றதுல உனக்கு என்னன்னு சொல்லிட்டு பெரம்பு கொண்டு வந்துட்டாங்க. உள்ள இருந்து வந்துருச்சு பெரம்பு. அதுக்கப்புறம் அடிச்ச அடியை பத்தி எல்லாம் தெரியல. கண்டிப்பா உமருது எல்லாம் இருப்போ பலத்த கவனிப்பு இருக்கும், விசேஷ கவனிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பஸ்ராவுக்கு போயிட்டார். பஸ்ராவுல போய் ரொம்ப நாள் இருந்தப்போ யாரும் விளையாட்டுக்கு செஞ்சாங்களோ என்னமோ தெரியல, மெதுவா அவர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருந்தாராம். இந்த சம்பவம் எல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு போய் எவனோ ஒருத்தன் அவர்கிட்ட ஆரம்பிச்சிருக்கான். அல்லாஹ் 2ஆ சொல்றானே, கேட்போம்னு சொல்றான், கேட்க வேண்டாம்னு சொல்றான், இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அந்த சபையை சொன்னாரா, ஒரு நல்ல பதில உமர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. உமர்கிட்ட இருந்து இதுக்கான நல்ல பதில் கிடைச்சிருச்சு. இனி நான் எந்த பதிலும் இதுல சொல்றதா இல்லை அப்படின்னு. ஆயத்துகளில் பார்ப்பதற்கு முரண்பாடு போன்று தெரியும். குர்ஆன் ஆயத்துகளுக்கு இடையில முரண்பாடே கிடையாது. ஒரு கருத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா அதற்கு எதிர்கருத்தையும் தொடர்ந்து அப்படியே வைத்திருக்க மாட்டான். அந்த அடிப்படையில் குர்ஆனை நாம் புரிய முடியலையே தவிர இது குழம்புவதற்கான வசனங்களும் அல்ல, குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வசனங்களும் அல்ல. ஒரு சில நேரங்களில் அல்லாஹ் விசாரணை இப்படி இருக்கும், ஒரு சில நேரங்களில் விசாரணை அப்படி இருக்கும், அவ்வளவுதான். ஆக இந்த ஆயத்தில் சொல்றது போல நாம் அனைவரையும் அம்மாக்காரோ யாமலும் அவர்கள் செய்வதை பற்றி கேட்போம் என்று ஒரு நீதி விசாரணை நடக்கிற போது ஏற்கனவே ஒருத்தன் அந்த கேள்வியை எதிர்கொள்ளுவதற்கு முன்னாலே மஹ்ரத் என்கிற தௌபாவை செஞ்சு அங்க அழிச்சிருந்தா இங்க அந்த கேள்வி விசாரணை வந்திருக்காரு.
இறைவன் தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பாவத்தை பதிவு செய்ய வச்சு இந்தா நீ செஞ்சேன்னு கேட்க மாட்டான். ஏன்னா அது தௌபா செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. அது தௌபாவும் செய்யாம ரெக்கார்ட்ல அப்படி இருக்குது. அந்த டேட்டா இன்னும் இதாகல, டெலிட் ஆகல. அப்ப நிச்சயமாக அது கேட்பான். ரப்பிடத்துல தௌபாவை செய்து அவைகளை அழித்து விட்டால் இந்த அம்மா காணு அமலுடைய பட்டியலில நாம் வரமாட்டோம். அதை வலியுறுத்துவதுதான் இந்த முக்கியமான வசனம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் எதுக்கு பின்னாடி சொல்றாங்க தெரியுமா? வகுல் இன்னி அனன் நதீருல் முபீன், நான் உங்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுப்பவன். அந்த எச்சரிக்கை இது போன்ற மறுமையிலே நடக்கிற நீதி விசாரணைகளை குறித்த எச்சரிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீராக இருந்திருக்கிற, சுபச்செய்தியும் நல்வாழ்வும் சந்தோஷமான செய்திகளை பரிமாறி இருக்கிற அதே நேரம் நதீர் என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கையாளராகவும் இருந்திருக்கிறார்கள். மிக கடுமையான எச்சரிக்கைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி நாட்கள்ல வழங்கி இருக்கிறார்கள். நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல் மெஹராஜிற்கு பிந்தைய ஹதீசுகளில் அதிகமாக அவர்களுடைய நதீர் என்கிற முகம் பளிச்சிடும். ஆரம்பத்தில் அவர்கள் மக்காவிலே இருந்த ஒரு 10 வருஷ காலம் அவர்கள் பஷீர் என்பது அதிகமாக பளிச்சிடும். பஷீரா வ நதீரா இரண்டுக்கும் சேர்த்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். எனவே மார்க்கம் தரக்கூடிய எச்சரிக்கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நதீராக இருந்து நம்மை முன்கூட்டியே எச்சரித்த விஷயங்களில் மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையும் தொலைநோக்கும் நமக்கு தேவை. அல்லாஹ்விடத்திலே அந்த விசாரணை வளையத்திற்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னாலேயே அவனிடத்தில் தௌபாவை, பாவ மன்னிப்பை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. அதற்காக நல்லமல்கள் எப்போதும் செய்யும் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.